அமரன் மீடியா அன்பு நேயர்களுக்கு இனிய மதிய வணக்கம். முதலாவதாக குவைத்தோட தினார் ரேட்டை பார்த்துலாம் வாங்க. ஒரு தினார் இந்தியாவின் மதிப்பு 280 ரூபாயாகவும் ஒரு தினார் இலங்கையின் மதிப்பு 978 ரூபாயாகவும் உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சோட ஆன்லைன் ரேட் ஆகும். அடுத்தபடி அவங்க குவைத்தோட தங்க விலையை பார்த்துடலாம். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 33 தினார் 226 ஃபில்ஸ் ஆகவும் 1 கிராம் 22 கேரட் தூய தங்கத்தின் விலை 30 தினார் 468 ஃபில்ஸ் ஆகவும் 1 கிராம் 21 கேரட் தூய தங்கத்தின் விலை 29 தினார் 73 ஃபில்ஸ் ஆகவும் 1 கிராம் 18 கேரட் தூய தங்கத்தின் விலை 24 தினார் 920 ஃபில்ஸ் ஆகவும் உள்ளது. அடுத்தபடி அங்கே செய்திகள் போல அது மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கும் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களுக்கு வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குவைத் அமீருக்கு பிரான்ஸ் விமான நிலையத்தில் அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அதிகாரப்பூர்வ பிரதிநிதிகளுடன் சேர்ந்து மாண்புமிகு அமீர் ஷேக் மெஷால் அல் அகமது அல் ஜாபர் அல் சபா நேற்றைய தினம் பிரான்சுக்கு அதிகாரப்பூர்வ விஜயம் மேற்கொண்டார். விமான நிலையத்தில் வந்திறங்கிய மாண்புமிகு அமீர் அவர்களை சுகாதார அமைச்சர் டாக்டர் அகமது அல் அவாதி, பிரான்சுக்கான குவைத் தூதுவர் அப்துல்லா அல் ஷாஹின், பாரிஸ் விமான நிலையத்தில் பாதுகாப்பு மற்றும் குவைத்துக்கான பிரெஞ்சு தூதரகத்தின் இணைப்பாளர் கர்னல் பிராங்கோயிஸ் டிம், குவைத் தூதரக ஊழியர்கள் மற்றும் பிரெஞ்சு தலைநகர் பாரிஸில் அங்கீகாரம் பெற்ற இணைப்பு மற்றும் தொழில்நுட்ப அலுவலகங்களின் தலைவர்கள் ஆகியவர்கள் வரவேற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் குவைத்தில் தங்க விலை 33 தினாராக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அதிகரித்து வரும் புவிசார் அரசியல் மற்றும் பொருளாதார நிச்சயமற்ற தன்மையில் மத்தியில் தேவை அதிகரித்ததால் உள்ளூர் குவைத் சந்தையில் விலை மதிப்பற்ற உலோகங்களின் விலைகள் கடந்த வாரம் முதல் உலகளாவிய முன்னேற்றங்களுக்கு வலுவான பதில் அளித்தன. 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 1 கிராமுக்கு தோராயமாக குவைத் தினார் 33 எட்டியுள்ளது. அதே நேரத்தில் 22 கேரட் தூய தங்கத்தின் விலை கிராமுக்கு சுமார் 30 தினார் 270 ஃபில்ஸை எட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் குவைத்தில் 25 பணிப்பெண் அலுவலக உரிமங்கள் இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளன. மேலும் வீட்டு வேலை ஆட்சேர்ப்பு ஒழுங்குமுறைத்துறை மே மாதம் 2025க்கான புள்ளி விவரங்களை வெளியிட்டுள்ளது. இதில் வீட்டு வேலை ஆட்சேர்ப்பு அலுவலக உரிமங்கள் தொடர்பாக மொத்தம் 598 புகார்கள் மற்றும் பல ஒழுங்குமுறை நடவடிக்கைகள் பதிவாகியுள்ளன. மனித வளர்ச்சிக்கான பொது ஆணையகம் வெளியிட்ட அதிகாரப்பூர்வ தரவுகளின்படி பதிவு செய்யப்பட்ட வீட்டு வேலை ஆட்சேர்ப்பு அலுவலகங்களின் மொத்த எண்ணிக்கை 488 எட்டியுள்ளது. இந்த மாதத்தில் 7 புதிய உரிமங்கள் வழங்கப்பட்டுள்ளன, 19 புதுப்பிக்கப்பட்டுள்ளன. உரிமம் ரத்து செய்வதற்கான ஒரே ஒரு கோரிக்கை மட்டுமே சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. புள்ளி விவரங்கள் 25 உரிமங்கள் இடைநிறுத்தப்பட்டதையும் அலுவலகங்கள் அவற்றின் ஒழுங்குமுறை நிலை தீர்த்த பிறகு 31 இடைநிறுத்தங்கள் நீக்கப்பட்டதையும் காட்டுகின்றன. இந்த புள்ளி விவரங்கள் உள்நாட்டு தொழிலாளர்கள் ஆட்சேர்ப்பு சந்தையை ஒழுங்குபடுத்துவதற்கும் சட்ட தேவைகளுக்கு இணங்குவதை உறுதி செய்வதற்கும் முதலாளிகள் மற்றும் தொழிலாளர்கள் ஆகிய இருவரின் உரிமைகளை பாதுகாப்பதற்கும் ஆட்சேர்ப்பு அலுவலகங்களின் மேற்பார்வையை வலுப்படுத்துவதற்கும் அதன் தொடர்ச்சியான முயற்சிகளை பிரதிபலிப்பதாக குவைத் குடியுரிமை ரத்து செய்யப்பட்டவர்களின் மனைவிகள் இப்போது நாடற்ற நிலைக்கு விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சட்டவிரோத குடியிருப்பாளர்களுக்கான மத்திய நிறுவனம்
குவைத் குடிமக்களின் வெளிநாட்டு மனைவிகளின் குறிப்பிட்ட வகைகளை, குறிப்பாக குவைத் குடியுரிமையை இழந்தவர்களை தொடர்புடைய விதிகளின் பிரிவு 8 கீழ் ஏற்றுக்கொள்ள தொடங்குவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இந்த முடிவு 2 முக்கிய குழுக்களுடன் தொடர்புடையது என்று நிறுவனம் ஒரு அதிகாரப்பூர்வ அறிக்கையில் தெளிவுபடுத்தியது. குவைத் குடியுரிமை ஒருபோதும் பெற்றிராத குவைத் குடிமக்களின் வெளிநாட்டு மனைவிகள் மற்றும் முன்னர் குவைத் குடியுரிமை வழங்கப்பட்ட வெளிநாட்டு மனைவிகள், பின்னர் அது ரத்து செய்யப்பட்டு தற்போது சட்டப்பூர்வ அந்தஸ்து இல்லாமல் நாட்டில் வசித்து வருபவர்கள், குவைத்தில் ஒழுங்கற்ற நிலைகளின் கீழ் வசிக்கும் தனிநபர்களின், குறிப்பாக திருமணத்தின் மூலம் குவைத் குடிமக்களுடன் இணைக்கப்பட்டவர்களின் சட்டப்பூர்வ நிலையை நிவர்த்தி செய்வதற்கான ஒரு பரந்த முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் குவைத்தில் நெடுஞ்சாலை அதாவது ஹைவேகளில் அதிகாரிகள் திடீர் சோதனை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஞாயிற்றுக்கிழமை அதாவது நேற்றைய தினம் அதிகாலை தொடங்கப்பட்ட பெரிய அளவிலான பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து நடவடிக்கைகள் குவைத்தில் போக்குவரத்து மற்றும் செயல்பாட்டுத்துறை, பொது போக்குவரத்து துறை மற்றும் மீட்பு காவல்துறை பொது இயக்குநரகம் ஆகியவற்றின் ஒருங்கிணைந்த முயற்சிகள் மூலம் நாட்டின் நெடுஞ்சாலைகளில் ஒரு விரிவான பிரச்சாரத்தை மேற்கொண்டதாகவும் இதன் விளைவாக 506 போக்குவரத்து விதிமீறல்கள் பதிவு செய்யப்பட்டதாகவும், முக்கிய சாலைகள் மற்றும் நெடுஞ்சாலைகளில் பரவலாக போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு ரோந்து பணிகளை மேற்கொள்வதே இந்த நடவடிக்கையின் நோக்கமாகும். கவனக்குறைவாக வாகனம் ஓட்டுவதை கட்டுப்படுத்துதல், சாலை போக்குவரத்து பாதுகாப்பை மேம்படுத்துதல் மற்றும் போக்குவரத்து விதிமீறல்களை அமல்படுத்துதல் ஆகியவை இதன் நோக்கமாகும். இந்த பிரச்சாரம் மற்ற சாலை பயனாளர்களின் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பிற்கான ஆபத்தை விளைவிக்கும் நடத்தை கொண்ட நபர்களை இலக்காக கொண்டது என்று அதிகாரிகள் வலியுறுத்தி. அதேபோல் புதிய ஒப்பந்தங்களின் அடிப்படையில் குவைத்தில் சாலை பராமரிப்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளன. மேலும் பாஸ்போர்ட் ரவுண்டானா அதாவது ஜவசத் ரவுண்டானா அருகே 5வது ரிங் ரோட்டில் பொது பணி அமைச்சக குழுக்கள் பராமரிப்பு பணிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளன. மேலும் விரிவான சாலை பராமரிப்புக்காக புதிதாக கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தங்களின் கீழ் குவைத்தின் பல்வேறு இடங்களில் களப்பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக பொதுப்பணித்துறை அமைச்சர் டாக்டர் நூரா அல்மஷன் இன்றைய தினம் உறுதிப்படுத்தியுள்ளார். தேசிய சாலை வலையமைப்பின் செயல்திறனை மேம்படுத்துவதற்கும் அதன் உள்கட்டமைப்பை மிக உயர்ந்த தொழில்நுட்ப தரநிலைகளுக்கு ஏற்ப மேம்படுத்துவதற்கும் அமைச்சகத்தின் மூலோபாய திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த முயற்சி இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். அமீரை அவமதித்ததற்காகவும் ISIயை ஆதரித்ததற்காகவும் ஒரு குடிமகனுக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. வாங்க விரிவாக பார்க்கலாம். பயங்கரவாத அமைப்பான ISIயில் சேருவதை ஆதரித்ததற்காகவும், வளைகுடா மற்றும் அரபு நாடுகளின் அமீரையும் ஆட்சியாளர்களையும் அவமதித்ததற்காகவும் குற்றம் சாட்டப்பட்ட குவைத் குடிமகனுக்கு 5 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனையுடன் கூடிய சிறை தண்டனையை நீதிபதி முகமது அல் கலாஃப் தலைமையிலான வழக்குரைஞர்கள் நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. மாநில பாதுகாப்பு சேவைகள் அவரது சமூக ஊடக நடவடிக்கைகளை கண்காணித்த பின்னர் அவரை கைது செய்தனர். அவர் தனது கணக்குகளை பயன்படுத்தி தீவிரவாத சித்தாந்தங்களை ஊக்குவிப்பதற்கும் ISIயை ஆதரிக்க மற்றவர்களை தூண்டுவதற்கும் குவைத் மற்றும் பிராந்தியத்தில் உள்ள அரசியல் தலைவர்களை குறிவைத்து தாக்குதல் உள்ளடக்கத்தை வெளியிடுவதற்கும் பயன்படுத்தினார். இது மாநில பாதுகாப்பு மற்றும் பொது ஒழுங்கை அச்சுறுத்தும் ஒரு கடுமையான மீறலாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் அவதூறு பயங்கரவாத வழக்கில் ஒரு சோல்ஜருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குவைத்தின் உள்துறை அமைச்சகத்தில் பணியாற்றும் ஒரு சிப்பாய்க்கு 10 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனையுடன் கூடிய தண்டனையை கன்சஷன் நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. அமீரை அவமதித்தல், பயங்கரவாத அமைப்பான ISIயில் இணைத்தல், சக சிப்பாயை கிளர்ச்சி செய்ய தூண்டுதல், குவைத்தில் அமைந்துள்ள அமெரிக்க இராணுவ தளமான கேம்ப் அரிப்ஜான் மீது குண்டுவைப்பு நடத்துவதற்கு வாதிடுதல் உள்ளிட்ட பல கடுமையான குற்றச்சாட்டுகளின் கீழ் அந்த சிப்பாய் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டுள்ளது. தீவிரவாத நடவடிக்கைகளில் சிப்பாய் ஈடுபட்டதையும் தேசிய பாதுகாப்பு மற்றும் விஸ்தரத்தன்மைக்கு கடுமையான அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் சித்தாந்தங்களை அவர் கடைபிடிப்பதையும் உறுதிப்படுத்தும் உறுதியான ஆதாரங்களை நீதிமன்றம் கண்டறிந்து இதன் விளைவாக நீதிமன்ற மேல்முறையீட்டை நிராகரித்து கீழ் நீதிமன்றத்தின் தீர்ப்பை உறுதி செய்தது. இதற்கிடையில் போதுமான ஆதாரங்கள் இல்லாததால் வழக்கில் மற்ற இணை பிரதிவாதிகள் விடுவிக்கப்பட்டதை நீதிமன்றம் உறுதி செய்தது. சந்தேக நபர்களின் நடமாட்டத்தையும் வெளிநாடுகளில் உள்ள சந்தேக நபர்களுடனான தொடர்புகளையும் கண்காணித்து வந்த மாநில பாதுகாப்பு சேவையால் இந்த கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளன. அதேபோல் பயன்படுத்தப்படாத மற்றும் கைவிடப்பட்ட வீட்டில் மதுபான தொழிற்சாலையை
கண்டுபிடித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சபால்சலம் பகுதியில் கைவிடப்பட்ட ஒரு குடியிருப்பில் சட்டவிரோத மதுபான உற்பத்தி நடவடிக்கையை பொது பாதுகாப்புத்துறை வெற்றிகரமாக கண்டுபிடித்துள்ளதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் ஒரு அதிகாரப்பூர்வ அறிக்கையின்படி ஆசிய நாட்டினர் கைவிடப்பட்ட வீட்டிற்கு அடிக்கடி சென்று வருவதாகவும் சட்டவிரோத நடவடிக்கைகள் குறித்த சந்தேகங்களை எழுப்புவதாகவும் அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தன. இதன் விளைவாக கண்காணிப்பு மற்றும் நிலைமையை உன்னிப்பாக கண்காணிக்க பாதுகாப்பு ரோந்து படையினர் உடனடியாக அந்த பகுதியில் நிறுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளன. அதேபோல் தொடர்ந்து வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துட்டே வராங்க. வெப்பநிலை எதிர்வரும் நாட்களில் அதிகமாகும் அப்படின்ட்டு. இன்றைய தினம் 49 டிகிரி செல்சியஸ் வரை போகும் எனவும் தெரிவிச்சிருக்காங்க. எனவே வெளியில் செல்லக்கூடிய நபர்கள் அதிகமாக நீர் பருகுமாறும் வெயில் நேரங்களில் அதிகப்படியான வெயிலில் செல்வதை தவிர்த்து கொள்ளுமாறும் தெரிவிச்சிருக்காங்க. அதேபோல் குவைத்தினுடைய தீயணைப்புத்துறை ஸ்மோக் டிடெக்டர், அதாவது புகை கண்டுபிடிப்பான், அவற்றை எங்கெங்க பொருத்த வேண்டும் என அறிவுறுத்தலை வழங்கியுள்ளது. அதாவது பெட்ரூம், படுக்கை அறை, காரிடோர், ஓப்பன் ஹால் அண்ட் லிவிங் ரூம், அதாவது திறந்தவெளி பகுதி மற்றும் படுக்கை அறை, பேஸ்மெண்ட் அதாவது சிறுதாப் ஆகிய இடங்களில் ஸ்மோக் டிடெக்டர்களை பொருத்துவதன் மூலம் இது தீ விபத்துகளை முன்கூட்டியே கண்டறிந்து வீட்டில் உள்ளவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்து அவர்களை விரைவாக செயல்பட உதவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் பங்களாதேஷ் தூதரகம் அனைத்து துறைகளிலும் உள்ள வங்கதேச தொழிலாளர்களின் சம்பளத்தை உயர்த்துவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 90 முதல் 150 தினார் வரை உயரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முடிவு ஆகஸ்ட் 1 தொடங்கும் எனவும் புதிய தொழிலாளர்களுக்கு பொருந்தும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் மின்சாரத்தை பாதுகாப்பதற்கான தேசிய பிரச்சாரத்தினுள் மின்சாரம், நீர் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகத்தின் விழிப்புணர்வு காணொலி நேற்றைய தினம் வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு முன்னால் வரக்கூடிய வீடியோ பாருங்க. وقت التهاوي شلون؟ عطى الكتاب سبي فيه يلا عبي همه شوي وسكرون المي. خلني اقصر على التكييف علشان اذا ردينا نلقى البيت بارد. احكوا علينا ابو محمد قصر على التكييف اكثر. انتم مو قلتوا بيطلعوا من البيت؟ ما عليه كملوا شدوا الهمه قواهم الله. عسى ما اخرناهم على الغداء. لا ما عليش طلعت شاليه لازم يتاخر الغداء. شاليه؟ هو قال شاليه صح؟ تكفون قولوا لي نطفى الليتات. لا 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 مو قلت لكم خلوا عند ابو خالد احسن. يمكن يكون الفرق قليل لكن الأقل يصبح أكثر بتوفيرك. அதேபோல் குவைத் நாட்டினருக்கான விசா திட்டத்தை இந்தியா பிரத்யேகமாக தொடங்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் தனியார் துறையில் நோய்வாய்ப்பட்ட விடுப்பு தொடர்பான மக்கள் உரிமைகள் மற்றும் பொறுப்புகளை புரிந்து கொள்வது அவசியம். 2010 ஆண்டின் சட்ட எண் 6ஆல் முதன்மையாக நிர்வகிக்கப்படும் இந்த சட்டம் நோய்வாய்ப்பட்ட விடுப்பு எவ்வாறு வழங்கப்படுகிறது மற்றும் கணக்கிடப்படுகிறது என்பது மட்டுமல்லாமல் அது பயன்படுத்தாமல் போனால் என்ன நடக்கும் என்பதையும் கோடிட்டு காட்டுகிறது. குவைத்தில் உள்ள தனியார் துறை ஊழியர்களுக்கான முழுமையான செயல்பாடுகளின் கீழ் பயன்படுத்தப்படாத மருத்துவ விடுப்பு நாட்கள் அடுத்த ஆண்டுக்கு மாற்றப்படாது, அவற்றை பணமாக்க முடியாது என்பதை ஊழியர்கள் அறிந்திருக்க வேண்டும். ஒரு ஊழியர் ஒரு குறிப்பிட்ட வருடத்திற்குள் தனக்கு ஒதுக்கப்பட்ட மருத்துவ விடுப்பை பயன்படுத்தவில்லை என்றால் அது வெறுமனமே காலாவதியாகிவிடும். மருத்துவ விடுப்பை குறிக்கவோ அல்லது பயன்படுத்தப்படாத நாட்களில் நிதி இழப்பீடு பெறவோ குவைத் தொழிலாளர் சட்டத்தில் எந்தவித ஏற்பாடும் இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் குவைத் தொழிலாளர் சட்டத்தின் பிரிவு 70 கீழ் தனியார் துறை ஊழியர்களுக்கு வருடத்திற்கு 45 நாட்கள் நோய்வாய்ப்பட்ட விடுப்புக்கு உரிமை உண்டு. சம்பள குறைப்பு அமைப்பு பின்வருமாறு: முதல் 15 நாட்கள் முழு சம்பளம் அளிக்கப்பட வேண்டும் எனவும், அடுத்த 10 நாட்கள் சம்பளத்தில் 75% கொடுக்கப்பட வேண்டும் எனவும், அடுத்த 10 நாட்கள் சம்பளத்தில் 50% கொடுக்கப்பட வேண்டும் எனவும், அதற்கு அடுத்த 10 நாட்கள் சம்பளத்தில் 25% கொடுக்க வேண்டும் எனவும், 45 நாட்களுக்கு மேல் ஊதியமே சுத்தமாக கிடையாது எனவும்
இந்த அமைப்பு குவைத்தின் சிவில் சர்வீஸ் கமிஷனால் பயன்படுத்தப்படும் மாதிரியுடன் உறுதிப்படுத்தியுள்ளது. அடுத்ததா லண்டன் செய்தியை பார்க்கலாம் வாங்க. லண்டன் சவுத்எண்ட் விமான நிலையத்தில் பயணிகள் விமானம் ஒன்று புறப்பட்ட சிறிது நேரத்தில் விழுந்து நொறுங்கியதாக அந்நாட்டு போலீசார் தெரிவித்துள்ளனர். அந்த காட்சியில் இருந்து தீப்பந்து வெளிவருவதையும் வானத்தில் புகை தூண்கள் எழுந்திருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கு. ஆனால் பயணிகளின் எண்ணிக்கை அல்லது பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை பற்றி இதுவரை எந்த தகவலும் வெளியாகவில்லை என தெரிவித்துள்ளது. அடுத்ததா துபாய் செய்தியை பார்க்கலாம் வாங்க. ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் சாலை பராமரிப்பு பணிகள் எப்படி மேற்கொள்றாங்க அப்படின்னு காணொலி வெளியாயிருக்கு. இதுக்கு முன்னால் வரக்கூடிய வீடியோ பாருங்க. هذا هو السبب في أن طرق دولة الإمارات العربية لا تتعرض للتلف حتى بعد مرور 100 عام، ففي الدول الأخرى تصب الخرسانة مباشرة عند إنشاء الطرق، مما يؤدي إلى تآكلها خلال مدة قصيرة. أما في الإمارات فيوضع أولا هذا النظام جيوسيل قبل إنشاء الطرق، حيث يعمل على توزيع وزن الخرسانة المصبوبة فوقه بشكل متساو، مما يمنع هبوط الطرق ويحافظ على صلاحيتها لفترات زمنية طويلة. கடைசி வரைக்கும் பார்த்தவங்க அனைவருக்குமே மிக்க நன்றி. இந்த காணொலியை பற்றி உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.